ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் டைரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரத்த அளவை அதிகப்படுத்தக்கூடிய பிரண்டையை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 8 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணி நடுவில் கீறி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. இது லைட்டாக நம்மளுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சேர்த்து லைட்டாக இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சோன்னு 2 சைடும் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் நம்ம தாளிப்பில் சேர்க்கும்போது சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் வெந்துக்கிட்டு இருக்கையிலே. அதனால் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, பாருங்கள், இந்தளவு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கடைசியில் மசாலாலாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக தான் அதை சேர்ப்போம். இப்போ ஒரு 7லேருந்து 8 பிரண்டை எடுத்து சைடில் இருக்கிற அந்த கோடாக இருக்கும்ல, ஒரு மாதிரி கருப்பு கலரில் ப்ரௌன் கலரில் சைடில் கோடு இருக்கும், அதெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதையும் நம்ம சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரண்டையை நம்ம ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இந்த அரிப்புத்தன்மை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இது பிஞ்சுனால நான் அப்படியே இலையோடு சேர்க்குறேன். லைட்டாக ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணுவேன். லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம ஃப்ரை பண்ணிட்டா அதோட மருத்துவ குணம் போயிடும். ஆனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம குழம்புல சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி வந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். அதே ஆயிலில் உங்களுக்கு என்ன கூடுதலாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆயில் கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா கரிஞ்சு பொன்னிறமாக வரணும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 8லேருந்து 9 பல்லு பூண்டு, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டயத்தில் ஒரு 3 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துட்டு, தக்காளி சீக்கிரம் கரையிறதுக்கு நம்ம இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம லேசாக பாருங்கள் கிண்டி விட்டுட்டு, பாருங்கள், எங்கே இருக்கிறதே நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கலாம்.
இந்த டயத்தில் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகும். வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இதோட நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அந்த ஆயிலே மசாலா வதங்கிறதுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியம்பழம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப இதில் புளி சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் அளவுக்கு தான் நம்ம புளியம்பழம் சேர்த்துருக்கோம். 1/2 லிட்டர் தண்ணியில் மாதிரி சைடில் இருக்கிற மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கலந்துட்டு 1/2 லிட்டரோட கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும் அதில். இந்த டயத்தில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 1.5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மலன்னு நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் பிரண்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 1 நிமிஷத்தை விட கம்மியாகவே சீக்கிரமாகவே கொதிச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி கொதிச்சுக்கிட்டு இருந்த குழம்பு தான். ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சு. கத்திரிக்காய் பிரண்டை முருங்கைக்காய் நம்ம எதுக்கு முன்னாடியே நம்ம தக்காளியோடைய கத்திரிக்காய் சேர்த்து வதக்கியிருக்கலாம். அப்படி வதங்கியிருந்தால் கத்திரிக்காய் ரொம்ப கொலன்னு குழஞ்சிருக்கும், பிரண்டையும் குழஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு போட்டிருக்கோம். கடைசியாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.